வணக்கம் என் அன்புக்குரியவர்களே. இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளில் சில விஷயங்களை பேசி தீர்த்தாலும் அது திரும்ப வராது. இருந்தாலும் அந்த நினைவுரைகள் மிகப்பெரிய ஒரு அமைதியை நமக்கு தரும். அப்படிப்பட்ட அமைதியான ஒரு வாழ்க்கை இன்றைய காலகட்டங்களில் இல்லவே இல்லை. அது ஒரு அழகிய நிலா காலம். அந்த காலத்தில் நினச்சி பார்க்கறதே ஒரு அழகான தருணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதற்கான இந்த பதிவு தான் இந்த பதிவு. பழைய காலம், அதாவது 80களில் வந்த மனிதர்களுக்கும் நண்பர்களுக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் அழகான ஒரு காலமாக நகர்ந்தது. இன்றைக்கும் 24 மணி நேரம் தான், அன்னைக்கும் 24 மணி நேரம் தான். அப்படிப்பட்ட 24 மணி நேரத்தில் ரம்மியமான நிகழ்வுகளாக நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த காலத்தில். இப்போது வேகமாக ஓடினாலும் என்ன ஓடுதுன்னு தெரியாமல் பைத்தியகரத்தனமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். அப்பொழுதெல்லாம் நேரம் 24 மணி நேரம், ஒரு நாள் அப்படியே எவ்வளோ ஒரு யுகமாக ஓடுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கண்டு கழித்து கேட்டு உண்டு வறுமையிலும் நிம்மதி இருக்கும். கலகலப்பான சிரிப்பு இருக்கும். எப்பொழுதுமே தெருக்களிலும் பக்கத்து வீடுகளிலும் நிறைய பந்தங்கள் சொந்தங்கள் இருக்கும். பக்கத்து வீட்டு உறவுகளும் ஏற்ற வீட்டு உறவுகளும் பேசி சிரித்து வம்பு சண்டை சச்சரவுகள்னு நிறையா இருக்கும். அடுத்த நாள் இது குடிக்குவாங்க. இன்றைக்கி அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு குடிக்குவாங்க. இன்றைக்கி ஒரு வீட்டுக்குள்ளேயே பேசிக்கிற தன்மை குறைஞ்சி போயிருக்கு. அவங்கவுங்க வீட்டுக்குள்ளேயே அந்தந்த அறைகளுக்குள்ளேயே எல்லா வாழ்க்கை நிகழ்வுமே நடந்து போயிருக்கு. நினச்சி பார்க்கும்போது ஏன் இந்த அளவுக்கு எந்திரப்போக்கான வாழ்க்கை? பெரிய நாகரிகத்தை பெருக்கி கொண்டு போகிறதுல என்ன ஒரு சந்தோஷம்? எதுவுமே இல்லை. ஒரு நாள் ஒரு விழா கோலம் போல் நிறைவடையணும். அந்த தொடங்கும்போது விழாவை காப்பு கட்டும்போதும் முடிக்கும்போது அதை நிறைவு செய்கின்ற வாழ்க்கையாக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்க முடியும். இந்த மெதுவான சிந்தனைகள், சீரான வாழ்க்கை, அமைதியான ரம்மியமான இயற்கை சூழல் படர்ந்த அந்த சூழலெல்லாம் வாழ்ந்து பார்க்கணும். மண் தரையில் உட்காந்து பார்க்கணும். கால்நடையை நடந்து பார்க்கணும். புல் தரையில் தோட்டங்களில் காடு மேடுகள்லாம் குதித்து விளையாண்டு பார்க்கணும். மரங்களில் ஏறி குதித்து பார்க்கணும். பம்பு செட்டு குளியல், கிணத்து குளியல், பஞ்சாயத்து டிவி, இப்படி எத்தனையோ நாம் இன்றைக்கி இழந்துட்டோம். சைக்கிளில் போகிறது, நடந்து போகிறது, 4 பேர் உட்காந்து ஒன்றா பேசுகிறது, சண்டை இல்லாமல் சச்சரவு இல்லாமல் கதைகளை பேசி நக்கல் நையாண்டிகளை பண்ணி யாருக்கு எந்த துன்பமும் தராமல் அழகான தருணங்களாக ஓடிவிட்டு சென்ற இந்த பழைய காலங்கள் மீண்டும் திரும்ப கிடைக்குமா? ஒவ்வொரு வீட்லேயும் கூட்டு குடும்பங்கள் நிறைஞ்சிருக்கும். தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாருமே உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசாமல் வெளிப்படைத்தன்மையோடு வாழ்ந்த ஒரு யுகங்கள் காலங்கள்லாம் எனக்கு இல்லவே இல்லை. எனக்கு ஒருத்த கூட உண்மை என்ற பேச்சுக்கே இடமில்லை. எல்லோரும் ஒவ்வொரு முகங்களை அப்பப்போ மாட்டிக்கிட்டு ஒரு தனமான ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு ஏமாற்றுத்தனமான ஒரு வாழ்க்கையை தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறோம். மிகப்பெரிய பொற்கால வாழ்க்கையெல்லாம் நம்ம இழந்துட்டு இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டில் சங்கடங்களையும் சச்சரவுகளையும் அவமானங்களையும் வஞ்சனைகளையும் சபலங்களையும் சபல புத்திகளையும் நிறைந்த அந்த உலகத்தில் எது நல்லது எது கெட்டதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத உறவுகளும் நண்பர்களும் உலக மக்களும் சமூகமும் இப்படி சீரழிஞ்சிக்கிட்டு போய்கின்ற காலகட்டத்தில் நாமெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கிறதுங்கிறது வாழ்கிறதே பெரிய விஷயம். இவர்களை தாண்டி நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிட்டோம்னாவே அது பெரிய விஷயமாக தான் இருக்குது. நம் மனசுக்குள்ள எந்த சந்தரமும் சச்சரவும் வன்மமும் வஞ்சனையும் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டாவே பழைய வாழ்க்கையை நம்ம மீட்டுடலாம். இந்த பழைய வாழ்க்கைங்கிறது அமைதியான சூழலில் நம்ம எண்ணங்களில் அமைதி பெறணும், உடலில் வலிமை பெறணும், பேச்சில் உண்மை பெறணும், கண்களில் தெளிவு உண்டாகணும், கரெக்டான பார்வையாக இருக்கணும்.
எல்லா விதத்திலும் சிறப்பான ஒரு விஷயமாக அந்த காலத்தை நோக்கி பீடுகளை போட்டு எதிர்காலம் வருங்காலம் எல்லா காலங்களையும் பழைய வாழ்க்கை முறையை பின்பற்றி உடலையும் மனசையும் செம்மைப்படுத்தி நல்ல உறவுகளை வளப்படுத்தி அண்டை வீட்டார், பக்கத்து வீட்டார், எதிர்த்த வீட்டார், சொந்த பந்தங்கள் எல்லாரையும் வரவழைத்து எல்லா விழாக்களிலும் பங்கேற்று மகிழ்வோடு எந்த ஒரு காலம் நம்மை நோக்கி வருமோ அந்த காலமே நம்முடைய பழைய காலம். இப்போ இருக்கின்ற காலங்கள் எல்லாமே எந்திர போக்கானது. நவநாயகரின் பெருக்கம் என்பது வாழ்க்கையோட சுருக்கமாக இருக்கிறது என்பதை வருத்தத்துடன் இந்த பதிவு செய்கிறேன். அதனால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு நம்மளுடைய பழைய கால வாழ்க்கை முறையை தேடி செல்லுங்கள். பழைய உணவு முறைகளை கையாளுங்கள். பழைய பழக்க வழக்கங்களை கையாளுங்கள். எதிரியாக யாரையும் நினைத்தாலும் அந்த எதிரி ஒருவன் நம்மோடு இருந்தாலும் நம் வாழ்க்கைக்கு ஊன்றுகோலாக தான் இருப்பான் ஒழிய நம்மை அழிக்க யாரும் நினைக்க மாட்டார்கள். இந்த உலகத்தை போல அந்த உலகம் அற்புதமான உலகம். அந்த உலகத்தை மீட்டெடுப்போம். பழைய வாழ்க்கையை கொண்டு வருவோம். நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நாமும் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகால் கேள்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.